உலக அளவில் மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் உயிரிழப்பதற்கு பிரசவத்திற்கு பிறகான அதிக இரத்தப்போக்கே முக்கிய காரணமாக இருப்பதாக தி லான்செட் மருத்துவ இதழின் புதிய ஆய்வு எச்சரித்துள்ளது. முறையான விழிப்புணர்வு இல்லாததால் உலகெங்கும் ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கும் ஒரு தாய் அதிக இரத்தப்போக்கால் உயிரிழப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் சுமார் 2.7 கோடி பெண்கள் இந்த பாதிப்பிற்கு உள்ளாகும் நிலையில் 43,000 பெண்கள் சிகிச்சை பலனின்றி மரணமடைகின்றனர். இது ஏழை மற்றும் நடுத்தர ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலேயே அதிகம் நிகழ்கிறது. இதை தடுக்க தோராயமாக இரத்த இழப்பை கணிப்பதை தவிர்த்து துல்லியமான அளவீட்டு கருவிகளை பயன்படுத்த வேண்டும் என்று லான்செட் பரிந்துரைத்துள்ளது. மேலும் இரத்தப்போக்கை முன்கூட்டியே கண்டறிந்து கர்ப்பப்பை மசாஜ் மற்றும் குறிப்பிட்ட மருந்துகளை வழங்கும் மோட்டிவ் என்ற 5 அம்ச எளிய முதல் உதவி சிகிச்சை முறையையும் இந்த ஆய்வு முன்மொழிந்துள்ளது. உலக நாடுகள் தங்களது சுகாதார பட்ஜெட்டில் 5% இதில் முதலீடு செய்தாலே ஆயிரக்கணக்கான தாய்மார்களின் உயிர்களை காப்பாற்ற முடியும் என்று லான்செட் இதழ் வலியுறுத்தியுள்ளது. இதுகுறித்து மகப்பேறு மருத்துவர் நந்தினி ஏழுமலை புதிய தலைமுறையிடம் பேசியிருக்கிறார். யாருக்கெல்லாம் இந்த பிபிஹெச் ரிஸ்க் அதிகம் ஒரு டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை வெயிட் அதிகமாக இருக்காங்க, ஒரு 3.5 கிலோக்கு மேலே இருக்காங்க, இல்லை ரெட்டை பிரசவமாக இருக்குது, அதே போல் அவங்களுக்கு ரத்தப்போக்கு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே இருந்திருக்கு, அனீமியா இருந்திருக்கு, போன டெலிவரியில் அவங்களுக்கு அதிகமாக பிபிஹெச் ஆகிருக்குன்னா இந்த மதர்ஸ்லாம் ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லும். இவங்களுக்கு மட்டும்தான் ஒரு பிபிஹெச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எந்த ஒரு ப்ரெக்னென்ட் லேடி ஒரு டெலிவரிக்குன்னு போனாலும் அவங்களுக்கு பிபிஹெச் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும். அது யாருக்கு வருதுன்னு கண்டுபிடிச்சி இமீடியட்டாக கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் ஹாஸ்பிட்டல் டெலிவரி சொல்கிறோம். நாங்கள் ஒரு பிரசவம் பார்க்கும்போது என்ன பண்ணுவோம் ஒரு ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தொப்புள் கொடி டெலிவரி ஆன உடனே அம்மாவுக்கு ரத்தப்போக்கு அதிகமாகாமல் இருக்கிறதுக்காக ஒரு சில மெடிசின்ஸ் நம்ம கொடுப்போம். ஆக்சிடோசன் கொடுப்போம், மெத்தஜன்ஸ் கொடுப்போம். அது கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கான மெடிசின்ஸ். அது கூடவே அவங்களுக்கு பிபி எவ்வளோ இருக்குது, பல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கும். அளவுக்கு அதிகமாக ப்ளீடிங் ஆனால் தான் பிபிஹெச்னு கிடையாது. ஒரு சீராக கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க ரத்த கசிவு இருந்துகிட்டே இருக்குது, அம்மாவுடைய பல்ஸ் ரேட் அதிகமாக இருக்குனாலும் பிபிஹெச் அப்படின்னும். மேலும் பிரசவகால இரத்தப்போக்கால் ஏற்படும் மரணங்களை தவிர்க்க பிரசவங்களுக்கு பெண்களை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்வது அவசியம் என்று மருத்துவர் நந்தினி ஏழுமலை கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தங்கத்துறையுடன் செய்தியாளர் வீரகுமார்.